எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். அரசு மதுபான கடைகளை மூடி வரலாற்றில் நல்ல பெயரை எடுத்து நிலையான வெற்றியை நீங்கள் பெறுங்கள், வாழ்த்துகிறோம். டிஎம்கேக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன இதுல லாபம்? திமுக ஆட்சி வந்துட்டா மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான். அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? ஸ்டாலினை விமர்சிக்க இவர் தயங்குறாரா, இவர் தாங்கி பிடிக்கிறாரா? கிடையாது. எங்க தலைவர் எழுதின சட்டம் அப்படின்னு பெருமை கொண்டால் மட்டும் போதாது, அந்த சட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு முடிஞ்ச அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப முஸ்லிம்களுக்கு இங்க ஸ்பெஷல் ஒரு சிறப்பு உரிமை இருக்கிறதா அப்படின்னு சில பேர் அறிவாளிகள் விவாதிக்கிறார்கள். எல்லா மதத்துக்கும் பர்சனல் லா இருக்குது. உணர்வு வந்துருமா? இந்து உணர்வு வந்தா இந்துக்கள் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும். இதுதான் பிஜேபி கணக்கு. அரசு மதுபான கடைகளை மூடி வரலாற்றில் நல்ல பெயரை எடுத்து நிலையான வெற்றியை நீங்கள் பெறுங்கள், வாழ்த்துகிறோம். டிஎம்கேக்கு நான் சொல்றேன், நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடினீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். மதுபான கடைகளை மூடினால், இஃப் அப்படின்னு தான் போட்டு சொல்றேன், மதுபான கடைகளை மூடினால் அவ்வளவு பெண்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு பெரிய ரெவல்யூஷனாக மாறும். இவ்வளவு பெரிய துணிச்சலான முடிவை இவங்க எடுத்தாங்க. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நல்லதாக போய் முடியும். உங்களுக்கு என்ன இதுல லாபம்? திமுக ஆட்சி வந்துட்டா மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான். அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? மதுபான கடைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தால் மூடியது அரசு என்றால், அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளைத்தான் மக்கள் வரவேற்பார்கள். அதை விட வேற என்ன வெற்றி வேணும்? எனவே அருமை தோழர்களே, ஆர்டிகிள் 47 இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் நேஷனல் லெவல்ல பேசுறாரு இவரு அப்படின்னு ஒரு தலைவர் பேசுறாரு. ஸ்டாலினை விமர்சிக்க இவர் தயங்குறாரா, இவர் தாங்கி பிடிக்கிறாரா? கிடையாது. அப்படின்னா இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள். அந்த தயக்கம் இருந்தா, அப்படி ஒரு நெருடல் இருந்தா இந்த முடிவையே எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் மூடினால் ஆந்திராவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கும். தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குமா? இந்தியா முழுவதும் இதை ஏன் ஒரு தேசிய கொள்கையாக எடுக்கக்கூடாது? இப்ப டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் எழுதினார் அரசமைப்பு சட்டம் மட்டும் தெரிஞ்சா போதாது. எங்க தலைவர் எழுதின சட்டம் அப்படின்னு பெருமை கொண்டால் மட்டும் போதாது. அந்த சட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு முடிஞ்ச அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கான்ஸ்டிடியூஷன்ல தனித்தனி பகுதி இருக்கு. அதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஒரு பார்ட் இருக்குது, ஒரு பகுதி. அதுல ஆர்டிகிள் 44 என்ன சொல்லுதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தி சொல்லுது. ஸ்டேட் பாலிசி தான். அதை காரணம் காட்டி பிஜேபி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திலேயே யூனிஃபார்ம் சிவில் கோட் உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் அதை கையில் எடுத்துக்கிட்டு சட்டம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்னா, முஸ்லீமுக்கு தனி சட்டம் இருக்குல்ல, ஷரியத், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சட்டம் இருக்கணும். உனக்கு மட்டும் என்ன தனி சட்டம்? நாங்கள்லாம் விவாகரத்து பண்ணோம்னா கோர்ட்டுக்கு போய் வருஷக்கணக்கில் அலைய வேண்டியிருக்குது. நீ விவாகரத்து பண்ணா தலாக் தலாக் தலாக்னு சொன்னா விவாகரத்து ஆயிருது. அப்ப என்ன, உனக்கு தனி சட்டம், எனக்கு தனி சட்டம்? அப்ப முஸ்லிம்களுக்கு இங்க ஸ்பெஷல் ஒரு சிறப்பு உரிமை இருக்கிறதா அப்படின்னு சில பேர் அறிவாளிகள் விவாதிக்கிறார்கள். எல்லா மதத்துக்கும் பர்சனல் லா இருக்குது. தனியா இந்து மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு, இந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் தான் பர்சனல் லான்னு பேரு. கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் பர்சனல் லா. அப்படி முஸ்லீம்களுக்கு ஷரியத் சட்டம் இருக்கு, அவங்களுக்கான பர்சனல் லா.
முஸ்லீம்களுக்கு இப்படி இருக்குன்னு தூண்டிவிட்டா இந்துக்கள்லாம் அப்படியா, இப்ப நாங்க எங்களுக்கு வேண்டாமான்னு இந்து உணர்வு வந்துருமா? இந்து உணர்வு வந்தா இந்துக்கள் கன்சால்டேட் ஆயிருவாங்க, இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும். இதுதான் பிஜேபி கணக்கு. இந்து பெரும்பான்மை வாதம். அதுக்கு தான் நாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரோம். எல்லாத்துக்கும் மதம் தான் வேண்டாம், ஒரே சட்டம் தான் எல்லாருக்கும். அம்பேத்கர் இந்துக்களுக்குள்ள ஒரே சட்டம் கொண்டு வந்தார், அதை தோக்கடிச்சிட்டாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.